என் நெஞ்சில் குடியிருக்கும் நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல் இருந்து ரத்தம் வராத குறை. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமெல்லாம் கிடையாது, ரியல் தாய் மாம. எப்படி ரியல் தாய் மாம. ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு. ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். வாயத்துறங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு கலவானீங்க. நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுத ஒட்டக்க பேரெல்லாம்? மக்களின் பக்கம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க.
நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க.